ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பண்ண போகிறேன். நம்ம லேஸ் செப்பரேட்டாக சிக்கன் செப்பரேட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்குறேன். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் முட்டையில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இருங்கும். இப்போ நல்லா மசாலாவில் கோட் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். ஒரு தட்டில் லேஸை கொட்டிக்கலாம். லேஸை உடச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ உடச்சி வச்சுக்கிற லேஸில் நம்ம ஊற வச்சுக்கிற சிக்கன் எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் லேஸ் வர மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துச்சு, திருப்பி விட்டுறலாம். இன்னொரு லெக் பீஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை நல்லா திருப்பி போட்டுக்கலாம், எல்லா சைடும் வேகிற மாதிரி. சிக்கன் நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாம். டேஸ்டியான லேஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லேஸும் சிக்கனும் இந்தக்கா சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்குது, உள்ளலாம் நல்லா மசாலாவும் இறங்கிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.